பிரைஸ் த லார்ட். இந்த புதிய நாளிலும் புதிய மாதத்தில் என்னுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்ப மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை எசேக்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வருடத்தில் 10 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பலத்தினாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற தேவன் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாமல், எதிர்பார்த்த காரியங்கள் இன்னும் நடைபெறாமல் மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் மகனே மகளே, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் கொடுக்கிறேன். அந்த பலன் உன் சோர்வை நீக்குகிறது மாத்திரமல்ல, உன் மனதிற்கு மகிழ்ச்சியை கொண்டு வருகிறதாய் இருக்கும், உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நிறைவுபடுத்துகிறதாய் இருக்கும் என்று சொல்லி இந்த மாதத்தின் துவக்க காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து பேசுகிறார். வேதத்தில் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க ஆசைப்படுகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே அநேக பாத்திரங்களை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே ஒரு மனிதன் சிம்சோன். இவனை குறித்து நாம் அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த மகனுக்கு தேவன் கொடுத்த பலத்தை தியானித்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 28 முதல் சில வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கும் ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தொருளும். தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சேராவுக்கும் எஸ்தோவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தார். ஆண்டவர் சிம்சோனை கொண்டு இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்ததை, வெற்றியை அவருடைய வாழ்க்கையில் ருசிக்க செய்த காரியத்தை நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இந்த சிம்சோனின் வாழ்க்கை முழுவதுமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. யார் இந்த சிம்சோன்? பிள்ளையற்றிருந்த மனோவாவுக்கும் அவருடைய மனைவிக்கும் கர்த்தரால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு பிறந்தவன். அவன் பிறக்கும் முன்பதே அவனுடைய தாய்க்கு தேவதூதனால் சொல்லப்படுகிறது, நீ சில காரியங்களை தவிர்த்து ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். உன் வயிற்றில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை பிறக்கப் போகிறது என்று சொல்லுகிறார். தீட்டானது ஒன்றும் நீ புசியாதிரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கு நசரேனாய் இருப்பான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நன்றாய் கவனியுங்கள். பிறந்த நாள் முதல் மரண நாள் மட்டும் தேவனுக்காக அவன் இருப்பான். அல்லேலூயா. வாசிக்க கேட்ட வேத பகுதியில் அவன் மரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த பொழுது பெலிஸ்திய மக்களை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தவர்களை அவன் கொன்று போட்டதை பார்க்கிலும்
அவன் மரித்த அந்த நாளிலே அவன் கொன்று போட்டது அதிகம். அல்லேலூயா. இதில் என்ன விசேஷம்னு நீங்கள் கேட்கலாம் பிரியமானவர்களே. அவன் ஜீவனோடு கூட இருந்து அநேகரை அவன் மடிவித்தான் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா. அப்பொழுதெல்லாம் அவனுக்கு கண் பார்வை இருந்தது, பலன் இருந்தது, நசரேய விரதத்தினுடைய ஆசீர்வாதம் அவன் மேல் இருந்தது. ஆனால் அவனுடைய மரண நாளிலே அவனுக்கு கிடைத்த பலன் கண் பார்வையற்ற சூழ்நிலையில். வாசிக்க கேட்ட வேத வசனத்தை நன்றாய் கவனித்திருப்பீர்களானால் அவன் கர்த்தரிடத்தில் ஜெபித்த ஜெபத்தை நான் திரும்பவும் வாசிக்கிறேன் பாருங்கள். சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, என் 2 கண்களுக்கு ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தருகிறவர் என்று சொல்லி ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் வாசித்தோம். ஆண்டவருடைய பலன் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. கண் பார்வையோடு கூட ஒரு மனிதன் ஒரு சண்டையிடுவானால் அது சாத்தியமானது. ஆனால் கண் பார்வையற்ற நிலைமையில் அவனுடைய பலன், அவன் உயிரோடு இருக்கும் பொழுது, அவன் ஜீவனோடு கூட இருக்கும் பொழுது, அவன் நன்றாய் கண் தெரிந்தவனாய் வாழும் பொழுது, அவன் மடிவித்த மக்களை காட்டிலும் அவன் கண் தெரியாதவனாய் இருந்த பொழுது அவன் மடிவித்த மனம் ஜனம் அதிகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பலன் அவ்வளவு பெரிதாது பிரியமானவர்களே. மற்றவர்களை மடிவிக்கிறதுக்காக நான் இதை சொல்லவில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பலன் கொடுப்பாரானால் அந்த பலன் எவ்வளவு பெரிதென்று யோசித்து பார்க்கும்படி அழைக்கிறேன். கண் பார்வையோடு இருக்கும் பொழுது நமக்கு பலன் கிடைப்பது நல்லது, அது சாத்தியம். அதை கொண்டு நாம் பயன்படுத்துவது மிகவும் லகுவானதாக இருக்கும். கண் பார்வையற்ற நிலத்தில் அந்த ஜெபத்தை கவனித்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஜெபித்து விட்டு காத்திருக்கவில்லை. விசுவாசத்தோடு கூட அடுத்த செயலை அவன் செய்கிறான். ஆண்டவரே, என் கண் பார்வையை நான் இழந்துட்டேன், இதற்கு காரணமே இங்கே இருக்கிற மக்கள் தான். இதற்கு ஈடாக நான் அவர்களை பலி கொடுக்க வேண்டும், அவர்களை நான் பழித்திருக்க வேண்டும், அதற்கு உடைய பலன் வேண்டும். அவ்வளோதான் அவன் கேட்டான். கேட்டுட்டு, அப்பா நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா, எனக்கு பலன் வந்துடுச்சா வரலையா யோசிக்கல. விசுவாசத்தோடு கூட தன் கரங்களை நீட்டி அந்த கட்டடத்தின் 2 தூண்களை அசைத்து அவன் கீழே விழச் செய்கிறான். பிரியமானவனுடைய பிள்ளைகளே, இந்த 11வது மாதத்தின் காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பலன் எங்கே குறைவுபட்டிருக்கிறதோ, எங்கே நீ சோர்ந்து போயிருக்கிறாயோ, அவ்வளவுதானா, மனம் உடைந்து போயிருக்கிறாயோ, என் மகனே, என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது என்னுடைய பலன் உன்னுடைய பலத்தில் பரிபூர்ணமாய் விளங்கும். அல்லேலூயா. என்னுடைய பலன் உன்னுடைய பலத்தோடு கூட பரிபூர்ணமாய் விளங்கும். கண் பார்வையற்ற மனிதனை பலப்படுத்தி எனக்கு என் வார்த்தையின்படி அவனுடைய மரண நாள் மட்டும் என் ஊழியத்தை செய்யும்படி அவனை நான் ஆசீர்வதித்திருப்பேன். ஆனால் உங்களையும் நான் அவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன். உங்களுடைய பலவீனங்களையும் நான் எடுத்து போடுவேன். என்னுடைய பலன் உங்களை நிலைப்படுத்தும், உங்களை வெற்றி வாழ்க்கைக்கு நேராய் அழைத்து செல்லும் சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா, சிம்சோனுக்கு கொடுத்த அந்த பலத்தை எனக்கும் கொடுங்க என்று சொல்லி கேட்போமா? இன்னொரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த சிம்சோனுடைய பெற்றோர் தங்களிடத்தில் பேசின தேவத்தினிடத்தில் கேட்கிறாங்க, இந்த பிள்ளையை நாங்கள் எவ்விதமாய் வளர்க்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுத்தார். இன்றைக்கு அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை சரியாய் வளர்க்காததுனால எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தவறான பாதையில் கடந்து போகிறதை இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளையை குறித்தும் தாய் தகப்பன்மார் கவனத்தோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையில் மனோவாவை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு பிள்ளையை இல்லாமல் இருந்தாங்க, பிள்ளையை நான் கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த பிள்ளையை பெறும்பொழுது அவர்கள் கேட்கிறாங்க, அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமானவனாய்
கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அந்த பெற்றோர் மனோவா, அவருடைய மனைவி சிம்சோனுடைய தாயார் தெய்வத்தோருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தீட்டானதொன்றையும் குடியாமல் மதுபானங்களை தொடாமல் அவர்கள் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற நாள் வரை கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன், ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு பிள்ளையின் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு பிள்ளைக்கு நன்மையை கொண்டு வரும். ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு பிள்ளையை வெற்றியுள்ள வாழ்க்கை வாழச் செய்யும். கர்த்தரை விட்டு விலகாமல் கர்த்தரை பின்தொடர அது வழிநடத்தும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பெற்றோரை, பிள்ளைகளே, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள். கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் அவர்களை வளர்த்திடுங்கள். கர்த்தருக்கென அவர்களை வளர்த்திடுங்கள். கர்த்தருக்கென அவர்களை ஒப்புவித்து வளர்த்திடுங்கள். அவர்கள் விலகி போனாலும் சத்துருவின் கையில் அவர்கள் விழுந்தாலும் கர்த்தர் அவர்களை தம் பிள்ளையாய் இழுத்து வருவார். அவர்களை குணப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகளை தேவனுடைய பிள்ளைகளாய் வளர்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புவிடுங்கள். கர்த்தருடைய கரம் அவர்களை வழிநடத்தும். அவளை இழுத்து கொண்டு வந்து தன் பணியை செய்ய கர்த்தர் வழி நடத்துவார். சிம்சோன் வழி விலகினான், பலத்தை இழந்தான். கடைசி நேரத்தில் பலன் கிடைக்கிற இடம் தேவன் தான் என்று அவன் அறிந்து அவருடைய சமூகத்தில் ஜெபித்தான். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காய் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்வீர்களானால் கர்த்தர் அவர்கள் வழி விலகினாலும் அவர்களை இழுத்து வந்து தம் பிள்ளையாய் வளர்த்து இந்த உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் வாழ கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த காலை வேளையிலும் இந்த 11வது மாதத்திலும் ஆண்டவர் பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோருக்கு தேவன் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை வல்லமையாய் கொடுக்கிறார். உன் பிள்ளைகளை நான் வல்லமையுள்ளவர்களாய் பலனுள்ளவர்களாய் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகளாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைகளை பயபக்திக்குரிய தேவ பக்தியோடு கூட வளர்த்திடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே கர்த்தருக்கு ஏற்ற பக்தியிலும் கர்த்தருக்கு ஏற்ற ஞானத்திலும் வளர்த்திடுவோமா, எதிர்காலம் அவர்களை கொண்டு தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவார். சிம்சோனை கொண்டு தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு 20 ஆண்டுகள் அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தேவன் அப்படி வாழச் செய்வார். ஹல்லேலூயா. ஏசாயாவின் புஸ்தகம் 54வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். இது நிச்சயமாய் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அப்படியானால் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சிம்சோன் கர்த்தருடைய பிள்ளையாய் வளர்க்கப்பட்டான். தேவனுக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை அவனுடைய பெற்றோர் அவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்து காட்டினார்கள். கடைசி காலத்தில் கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பின் ஊழியத்தை அவன் நிறைவேற்றி முடித்தான். வேதம் சொல்லுகிறதல்லவா, அவன் மரண நாள் வரியந்தும் ஹல்லேலூயா அவன் எனக்கு நஸ்ரனாய் இருப்பான். அதே போல அவனுடைய மரணத்தின் கடைசி நேரத்திலும் கூட கர்த்தரின் ஊழியத்தை செய்து முடித்தான். கர்த்தர் நம்மையும் அப்படியாய் அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை சிம்சோனாய் வைத்து பயன்படுத்துங்கப்பா, என் பிள்ளைகளை சிம்சோனாய் வளர்க்க கிருபை தாருங்கப்பா, வழி விலகுறவர்களாய் அல்ல பணியை செய்கிறவர்களாய் அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, அருமையான கால வேலைக்காய் நன்றியப்பா. இந்த 11வது மாதத்தின் காலை வேளையிலும் நீர் எங்களோடு கூட பேசுகிற போது வார்த்தைக்காய் நன்றி. சத்துவத்தை கொடுக்கிற தெய்வமே, பலன் இல்லாதவர்களுக்கு பலன் கொடுக்கிறவரே, வியாதியின் படியில் இருக்கிறவர்களை சுகப்படுத்துகிறவரே, கண் பார்வையற்ற நிலைமையிலும் சிம்சோனை தேவன் பலப்படுத்தி அற்புதமான காரியத்தை செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சிம்சோனுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற எங்களுக்கும் கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. எங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை உமக்கு பிரியமானவர்களை வளர்க்க தேவ பயத்தை எங்கள் இருதயத்திலே முதலாவது தாரும். ஆமாண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்கள் பிள்ளைகளை உமது பிள்ளைகளாய் வளர்க்க கிருபை தாரும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் இருப்பதாக. உம்முடைய வார்த்தையின்படி எங்கள் எல்லா பலவீனங்களும் மாறட்டும். உம்முடைய பலன் எங்களை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உங்கள் வாழ்க்கையிலும் உங்களை பலப்படுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. God bless you.